உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏமன் நாட்டின் ஹுத்தி அமைப்பினர் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமென்றாலும் தாக்குதல்களை நடத்தலாம். அச்சத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ள இஸ்ரேல் ராணுவம். 1979 ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்கின்றதா எகிப்து? சினாய் தீபகற்பத்தில் புதிய ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் சந்தேகம். ஏமன் மற்றும் இதர நாடுகள் இடையிலான ஒப்பந்தத்தின் மூலம் 3000 கைதிகள் விடுதலை. ஏமன் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக கைதிகள் பரிமாற்றம் பார்க்கப்படுகின்றது. ஊடகங்களுக்கு கடும் நெருக்கடிகளை கொடுத்து வரும் இஸ்ரேலிய அரசாங்கம் தற்போது ஆர்மி ரேடியோவையும் மூடி உள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்க்கட்சிகள் கண்டித்துள்ளன. சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்று வரும் இனப்படுகொலை வழக்கில் பங்கு கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. புதிதாக இந்த பட்டியலில் பெல்ஜியமும் இணைந்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பை காரணமாக கூறி ஊழல் விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் இஸ்ரேல் பிரதமர். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஹுத்தி அமைப்பினரை கண்டு கலக்கமடையும் இஸ்ரேல் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏமனில் மட்டுமல்லாமல் மேற்கு ஆசியா முழுவதும், குறிப்பாக ஈராக், லெபனான், ஜோர்டான் மற்றும் சிரியா போன்ற நாடுகளில் 10,000 கணக்கான ஹுத்தி ஆதரவாளர்கள் பரவியிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இவர்களுடன் ஈரான் தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாகவும், ஆயுதங்கள், எண்ணெய், மூலப்பொருட்கள், ராணுவ பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை வழங்கி வருவதாகவும் கூறுகின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக ஏமனில் இருந்து மட்டுமின்றி பிராந்தியத்தின் பல இடங்களில் இருந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த ஹுத்திகளை ஈரான் பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தை இஸ்ரேல் ராணுவம் வெளிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் தரைப்படை தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேல் நகரங்கள் மற்றும் குடியிருப்புகள் குறிவைக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இஸ்ரேல் தனது உளவுத்துறை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி முன்னெச்சரிக்கை அமைப்புகளை புதுப்பித்திருப்பதாகவும், மத்திய, வடக்கு மற்றும் தெற்கு கட்டுப்பாட்டு பகுதிகளில் கடல் மற்றும் நிலப்போருக்கான பயிற்சிகளை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. காசாவில் மீண்டும் போர் தீவிரமடைந்தால் ஹுத்திகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. கடந்த முறை காசா மீதான தாக்குதலின் போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது பல முறை தாக்குதல்களை ஹுத்தி அமைப்பினர் மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் வேகமாக மாறிவரும் புவியியல் அரசியல் சூழ்நிலையின் பின்னணியில் எகிப்து மற்றும் இஸ்ரேல் இடையிலான 1979 அமைதி ஒப்பந்தம் மறுபரிசீலனை செய்யப்படலாம் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. சினாய் பகுதியில் எகிப்து மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து இஸ்ரேல் கவலை தெரிவித்துள்ளது. 1979 ஆண்டு இஸ்ரேலுடன் கையெழுத்திடப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை எகிப்து மறுபரிசீலனை செய்யவிருப்பதாக இஸ்ரேல் ஊடகம் ஒன்று செய்தியினை வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் வேகமாக மாறிவரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகள் இதற்கு காரணமாகவே கூறப்படுகின்றன. ஹிப்ரு மொழி செய்தித்தளமான நாட்சிவ் நெட் எகிப்து அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசி விரைவில் வாஷிங்டன் செல்லக்கூடும் என்ற தகவல்களின் பின்னணியிலேயே இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்க தலைநகரில் இருக்கும் போது அவர் இஸ்ரேல் பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. நாட்சிவ் நெட் தகவலின்படி சினாய் பகுதியில் எகிப்து மேம்பட்ட விமான தாக்குதல் தடுப்பு அமைப்புகளை நிறுவியுள்ளதை இஸ்ரேல் உளவுத்துறை கண்காணித்து வருகின்றது. இதில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட HQ-9B என்ற விமான தடுப்பு அமைப்பும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்தின் இந்த நடவடிக்கை 1979 ஒப்பந்தத்திற்கு முற்றிலும் மாற்றமானது என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் வடக்கு சினாயில் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தவும் தங்களின் வான்வெளியை பாதுகாக்கவும் அவசியம் என்று எகிப்து கூறுகின்றது. மேலும் இந்த ராணுவ குவிப்பு பல ஆண்டுகளாகவே நடைபெற்று வருகிறது என்றும், இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக இஸ்ரேல் இதுவரை வலுவான பதிலளிக்கவில்லை என்றும், ஒப்பந்தத்தை அமல்படுத்த அமெரிக்க அரசின் மீது போதுமான அழுத்தம் செலுத்தப்படவில்லை என்றும் நாட்சிவ் நெட் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட முதல் அரபு நாடு என்பது எகிப்து ஆகும். எகிப்து பெரும்பாலும் இஸ்ரேலை பகைக்காத வண்ணம் தனது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றது. 1979 ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யும் எண்ணம் உண்மையிலேயே எகிப்து ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். ஏமனில் மனிதாபிமான முயற்சியாக பெரிய அளவிலான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
ஓமன் நடுநிலையுடன் நடைபெற்ற இந்த ஒப்பந்தம் மோதல்களை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏமன் போருடன் தொடர்புடைய சுமார் 3000 கைதிகளை விடுவிப்பதற்கான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் ஓமன் நடுநிலையுடன் மஸ்கட்டில் கையெழுத்தானது. 12 நாட்கள் நடைபெற்ற மேற்பார்வை குழு பேச்சுவார்த்தைகளின் 10வது சுற்றுக்கு பிறகு இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. இதில் ஏமன், சவுதி அரேபியா மற்றும் சூடான் நாட்டை சேர்ந்த கைதிகள் அடங்குகின்றனர். ஒப்பந்தத்தின்படி மற்ற தரப்புகளிடம் உள்ள 1200 கைதிகளுக்கு மாற்றாக 1700 ஏமன் கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர். இதில் 7 சவுதி மற்றும் 23 சூடான் குடிமக்களும் இடம்பெறுகின்றனர். ஓமன் அரசு இந்த ஒப்பந்தத்தை வரவேற்று சவுதி அரேபியாவின் ஒத்துழைப்பு, ஐநா ஏமன் சிறப்பு தூதர் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பங்களிப்புகளை பாராட்டியுள்ளது. 2018 ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தத்தின் கீழ் உருவான இந்த கைதிகள் பரிமாற்ற நடைமுறை அரசியல் முடக்க நிலைக்கு மத்தியில் தொடர்ந்து செயல்படும் முக்கிய மனிதாபிமான அமைப்பாக விளங்குகின்றது. இந்த ஒப்பந்தம் ஏமன் மோதல் பெரிய அளவிலான இராணுவ மோதல்களில் இருந்து பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலான தீர்வை நோக்கி நகர்கிறது என்பதற்கான வலுவான அறிகுறியாகவே கருதப்படுகின்றது. இஸ்ரேலில் ஊடக சுதந்திரம் தொடர்பான விவாதங்களை எழுந்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் ஒரு முக்கிய முடிவு கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த இராணுவ வானொலி நிலையத்தை மூடுவதற்கான தீர்மானம் சட்ட நிபுணர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மத்தியில் கவலையினை உருவாக்கியுள்ளது. தனது நீண்ட கால இராணுவ வானொலி நிலையமான கலைத் சகால் நிலையத்தை மூடுவதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. இது பொதுவாக ஆர்மி ரேடியோ என்று அழைக்கப்படுகின்றது. இந்த முடிவு ஊடக சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சட்ட நிபுணர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் எச்சரிக்கையை பதிவு செய்துள்ளனர். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அலுவலகத்தின் தகவலின்படி இந்த வானொலி நிலையத்தை மூடும் நடவடிக்கை 2026 மார்ச் 1க்கு முன்பாக அமலுக்கு வரும் என்றும் இந்த அரசாங்க முடிவை அட்டர்னி ஜெனரல் காலி பஹ்ரவ் மியாரா கடுமையாக விமர்சித்துள்ளார். இவரை பணி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை சமீபத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தொடங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லபீடும் இந்த முடிவை கண்டித்துள்ளார். 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க நெத்தன்யாகுவின் அரசு மேற்கொள்ளும் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே இந்த நிலைய மூடல் உள்ளது என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இராணுவத்தின் மதிப்புகளுடன் பொருந்தாத அரசியல் மற்றும் பிளவுபடுத்தும் உள்ளடக்கங்களை ஆர்மி ரேடியோ ஒலிபரப்பி வருவதாக கூறி இந்த முடிவை நியாயப்படுத்தினார். ஏற்கனவே அரசாங்கத்தை விமர்சிக்கும் ஊடகங்களுக்கு கடும் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஆர்மி ரேடியோ இஸ்ரேலில் மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு எதிரான இனப்படுகொலை வழக்கில் புதிதாக இணைந்துள்ளது பெல்ஜியம். சர்வதேச நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் தலையீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான இனப்படுகொலை வழக்கில் பெல்ஜியம் தன்னையும் இணைத்துக் கொண்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான இந்த வழக்கை நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்தது. பெல்ஜியத்தின் இந்த தலையீடு இஸ்ரேலுக்கு எதிராகவோ தென்னாப்பிரிக்காவின் கருத்துக்களுக்கு ஆதரவாகவோ இல்லாமல் தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று கூறப்படுகின்றது. பிரேசில், கொலம்பியா, அயர்லாந்து, மெக்சிகோ, ஸ்பெயின் மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே இந்த வழக்கில் தலையிட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இனப்படுகொலைக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் ஒப்பந்தத்தை மீறும் வகையில் அமைந்துள்ளது என்று குற்றம் சாட்டப்பட்டதோடு டிசம்பர் 2023 சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்தது. காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையை நிகழ்த்தி வருவதாக ஐநா சபை, சர்வதேச செயல்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளும் கூறியுள்ளன. இனப்படுகொலையை நிறுத்தும் நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும் என்றும் முந்தைய விசாரணை அமர்வுகளின் போது நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டிருந்தது. பாலஸ்தீன தேசத்தை பெல்ஜியம் அங்கீகரிக்கின்றது. ஆனால் பாலஸ்தீன தலைமைத்துவத்தில் இருந்து ஹமாஸ் நீக்கப்படாத வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்றும் அது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இனப்படுகொலை வழக்கில் பெல்ஜியம் தலையீடு செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணைக்காக 65வது முறையாக நீதிமன்றத்தில் ஆஜரான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருகின்றார். ஒரு வழக்கின் விசாரணை தற்போது மாவட்ட நீதிமன்றம் ஒன்றில் நடைபெற்று வருகின்றது. அதில் சமீபத்தில் பிரதமர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். வழக்கு விசாரணைக்காக 65வது முறையாக நெத்தன்யாகு நீதிமன்றத்தில் ஆஜராவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் பதவியில் உள்ள முதல் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு என்பது குறிப்பிடத்தக்கது.
மேலும் வழக்கு விசாரணைகளில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு கடந்த மாதம் இஸ்ரேல் அதிபருக்கு பிரதமர் கோரிக்கை விடுத்திருந்தார். பிரதமரின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் போர்க்கொடிகளை தூக்கின. பிரதமரின் கோரிக்கையை ஏற்று வழக்கு விசாரணையில் இருந்து அவரை விடுவிக்குமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரிந்துரை செய்தார். ஆனால் இஸ்ரேலின் உள் விவகாரங்களில் யாரும் தலையிட வேண்டாம் என்று இஸ்ரேல் அதிபர் இதற்கு பதிலளித்துள்ளார். குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டு அரசியல் வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக விலகுவதாக ஒப்புக்கொண்டால் மட்டுமே அவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறியுள்ளனர். வழக்கு விசாரணைகளில் இருந்து தப்பிப்பதற்காக பல்வேறு காரணங்களை நெதன்யாகு தொடர்ந்து கூறி வருவதாகவும் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. நாட்டின் பாதுகாப்பு, போர் சூழல் உள்ளிட்ட காரணங்களை அவர் மேற்கோள் காட்டி விசாரணையில் இருந்து விலக்கு பெறுவதாக அவர்கள் கூறுகின்றனர். 65வது விசாரணை அமர்வின் போது கூட ஒரு ஏவுகணை தாக்குதல் தொடர்பான ஆலோசனையில் கலந்து கொள்வதற்காக 30 நிமிடங்கள் அவகாசம் வேண்டும் என்று நெதன்யாகு கோரிக்கை விடுத்திருந்தார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிப்பதற்காக நாட்டின் பாதுகாப்பை அவர் அடமானம் வைப்பதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏமன் நாட்டின் ஹுத்தி அமைப்பினர் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமென்றாலும் தாக்குதல்களை நடத்தலாம். அச்சத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ள இஸ்ரேல் ராணுவம். 1979 ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்கின்றதா எகிப்து? சினாய் தீபகற்பத்தில் புதிய ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் சந்தேகம். ஏமன் மற்றும் இதர நாடுகள் இடையிலான ஒப்பந்தத்தின் மூலம் 3000 கைதிகள் விடுதலை. ஏமன் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக கைதிகள் பரிமாற்றம் பார்க்கப்படுகின்றது. ஊடகங்களுக்கு கடும் நெருக்கடிகளை கொடுத்து வரும் இஸ்ரேலிய அரசாங்கம் தற்போது ஆர்மி ரேடியோவையும் மூடி உள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்க்கட்சிகள் கண்டித்துள்ளன. சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்று வரும் இனப்படுகொலை வழக்கில் பங்கு கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. புதிதாக இந்த பட்டியலில் பெல்ஜியமும் இணைந்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பை காரணமாக கூறி ஊழல் விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் இஸ்ரேல் பிரதமர்.